தண்ட செலவு செய்கிறாங்க. ஒரு தாகர அந்த மாதிரி ஒரு தாகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்போ உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளோ உதாசீனப்படுத்துற, எவ்வளோ அவமதிக்கிற? ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க? தெருவுக்கு தெரிச்சாலும் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்ணுறீங்க. 150 கோடியில் நூலகம் கட்டுறீங்க. 3 கோடியில் கட்டிட முடியாதா? 150 கோடியில் கட்டி படிக்க பிள்ளைகளுக்கு அந்த படிக்க பள்ளிக்கூடலாம் இடிஞ்சு தரையில் விடுது. எனக்கு குட்டியச்சோரா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது. எனக்கு வசதி பத்திர வேற ஒன்று கட்டுன்னு அவனு கேட்கல. 410 ரூபா கோடி கேட்கலாம் பார்க்கறது. திருச்சியில் விண்ணூறு நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் 10,000 கோடியை கட்டி ஒரு விண்ணூறு நிலையம் கட்ட. தூத்துக்குடியில் இருக்குது, அது போதும். நாங்கள் யாரும் கேட்கல வசதி திட்டம். அதுக்கு 10,000 கோடி கட்டி இப்படி ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக அப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையாக இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? பிடிச்சி சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீங்க சாராய கிடங்கு எப்படி கட்டிருக்கீங்க? டாஸ்மார்க்கு சரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில் இல்லைன்னா வேண்டி கோச்சுக்கல. வீரன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கோச்சுப்பாங்கல்ல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்பு போடுற அரசு. இந்த அரசா தரிசா இதில் லேசாக தான் முளைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா முளைச்சா அதிலே பஞ்சு விளைஞ்சிரும். அப்படியே போய் அடுத்து வேளாண்மைனா என்னன்னு தெரியாது.